ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சேனல் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான நண்டு கிரேவி தான் வந்து பார்க்க போகிறோம். நண்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு நண்டு கிரேவி வந்து நான் இன்றைக்கி பண்ணுறேன். ஸோ நான் வந்து நண்டு வந்து எவ்வளோக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ₹100 தான் வாங்கினேன். ஸோ நண்டு எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோவா யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க, நான் மட்டும்தான் வந்து சாப்பிடுவேன். அதனால் வந்து நான் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டேன். எப்பவும் போல் நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு நண்டையும் அது கூட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். மிக்ஸ் பண்ணிக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து இது நண்டு வந்து மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது இல்லைங்களா, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சைட்லேயே மிளகு, சீரகம், பூண்டு, தேங்காய் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த நண்டுக்கு வந்து நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மசாலா போடாமல் இருந்தாலும் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் ஓகே. மசாலா போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வரும், அவ்வளோதான். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நண்டு வந்து மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா வந்து வெந்துடும். இதை வந்து ஒரு தட்டு போட்டு நீங்கள் மூடி வேக வச்சிங்கன்னா இது ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். நம்ம அதுக்குள்ளே வந்து இந்த மசாலாவை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த நண்டு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி கொதித்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நண்டு வந்து நல்லா நம்மளுக்கு வெந்துடும். அதுக்குள்ளே வந்து சைடில் நான் வந்து மசாலாவும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கொதிக்கும்போது வந்து மசாலா வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொதிக்க விடணும், இந்த மசாலா வாசனை போகிறதுக்காக. இதில் வந்து எதுவுமே இல்லை, மிளகு, சீரகம், பூண்டு, தேங்காய், அவ்வளோதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் போட்டிருக்கிறதுனால வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு நாளில் வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். தேங்காய் போடலைன்னா வந்து நம்மளுக்கு அடுத்த நாளும் வந்து நண்டு நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டது வந்து நம்ம அடுத்த நாள் வந்து எதையுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து இன்றைக்கே வந்து சாப்பிட்டு முடிச்சிடுங்க. ஸோ நான் வந்து நண்டு கிரேவி வந்து வச்சுட்டேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.